கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுல கடைசியில ஒரு லைன் இருக்கு, உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். அதுல 2 விதமான அர்த்தம் இருக்கு. கர்த்தருடைய ஜனம் எப்படி வாழ வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். மாம்சத்தினுடைய கிரியைகள்ல ஒரு காரியம் பகை. இன்று நிறைய குடும்பத்துல இருதயத்துல பகையை வச்சுக்கிட்டு பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, உபவாசம் கூட இருப்பாங்க, சர்ச்சில் பெரிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. சில குடும்பத்தில் அபிஷேகம் கூட பெற்றுக்கொண்ட பின்பாக கூட அந்த பகை உள்ளதான் கிடக்கும். எனக்கு தெரிந்து அப்படி நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் 5 வருஷமா பெத்த தாயிட்ட பேசாம இருந்தாங்க, 10 வருஷம் பையன் அம்மாட்ட பேசாம இருந்தாங்க, 15 வருஷம் புருஷன் மனைவிட்ட பேசாம ஒரே வீட்டுல இருந்தாங்க, 32 வருஷமா கணவர் பேசாம ஒரே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, ஆனா பேச மாட்டாங்க 32 வருஷமா. இப்படி எத்தனையோ குடும்பத்தை சொல்ல முடியும். பகை இதயத்துல இருக்கும்போது வியாதி வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதி இல்லாம இருக்கணுமா? இருதயத்துல முதல்ல பகை இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சில குடும்பத்துல இருதயத்துல வச்சுக்கிட்டு பல மணி நேரம் உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த வியாதி ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். என் இதயத்துக்குள்ளே பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கும்போது தான் எனக்கு ஆசீர்வாதம். இப்ப நானே கூட பேசுறேன். என் இதயத்துக்குள்ள ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ இருக்கும்போது எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே வியாதி இல்லாம ஆரோக்கியமா வாழணுமா? நம்ம இருதயத்துக்குள்ளே பகை இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல ஊழியக்காரங்க மேல பகையா இருப்பாங்க, பல வருஷம் சண்டை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. எவைகளை? எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும். ஒருவேளை நம்மளை யாராவது பகைச்சால் அந்த குடும்பத்துக்குள்ள வியாதி வருமா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில யாரு மேலுமே பகை இருக்கக்கூடாது. இன்று நிறைய குடும்பத்துல பகையை வச்சுக்கிட்டு பல கிலோமீட்டர் நடந்து போவாங்க, பல தேசத்துக்கு போயிட்டு வருவாங்க. சில குடும்பத்திலே கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா பகை உள்ள இருக்கும். பகை, வைராக்கியம், விரோதம், கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் பிசாசுடைய ஆயுதம். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நமக்கு வைராக்கியம் வேண்டாம், கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், பகை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி புதிய நாளுக்காக அர்ப்பணித்து கேளுங்க. என் வாழ்க்கையில எந்த ஒரு கசப்பு, வெறுப்பு, பகை எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஆரோக்கியமா, சந்தோஷமா, சமாதானமா இருக்கணும். கேளுங்க. புதிய நாளுக்காக ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கணும். அப்பா, சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்கிருங்கப்பா. என் இதயத்துல பகையோ, கசப்போ, வெறுப்போ, எரிச்சலோ, கோபமோ எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. அப்படி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு கிருபையை தந்து, ஜீவனை தந்து, உங்க சுவாசத்தை தந்து, உங்க ஆவியை தந்து எங்களை பாதுகாக்கிறீங்க.
ஜீவாதிபதியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, இன்றும் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு ஜீவனை தந்தீங்களே, அந்த எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் வியாதியை நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவிடட்டும். சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து, பொக்கிஷ சாலை திறந்து உங்க பிள்ளைகளை சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ தேவ சித்தத்துக்குள்ள வரங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோட வாழ்க்கையில சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும் ராஜா. எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுற துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கர்த்தரும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்த ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அதிகால வேளையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். சாயங்கால வேளையில் 5 மணிக்கு என்னுடைய மனைவி பேசுவா, அதையும் கேளுங்க. நைட் நேரத்தில் 8 மணிக்கு இரவு ஜெபம் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்துக்கு ஒரு வாக்கு தத்துவங்களை 11 மணிக்கு தினம்தோறும் அனுப்புகிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த வாக்கு தத்துவம் மூலியமா பெற்றுக்கொண்ட நன்மைகளை உங்களுக்கு மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.